அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம பார்க்குறது பார்த்தோம் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி அவங்க அதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அதில் பாதம் வயசு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கலாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி அந்த சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே திறமை வாய்ந்தவர்கள், நல்லவர்கள், நீதி நேர்மையெல்லாம் பாராட்டுறவங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 2 ராசியில் வரங்க. ஒன்று மிதுன ராசியில் முதல் 3 பாதங்களும், கடைசி பாதம் கடக ராசியில் வரும். ஓகேங்களா? இவங்க நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறாங்க. ராமபிரானோட நட்சத்திரம், இந்த ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் இது நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. இவங்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா புதன் குரு சந்திரன் இவங்களுடைய சாயல்களில் இவங்க நிறையவே இருக்குது. இவங்களுக்கு நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க. இவங்க இதில் சொன்ன ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம்ன்ட்டு அதில் முதல் சுழற்சியை இந்த வில்லு எப்படி வில்லு உடைச்சதுக்கான கதையை நான் இந்த இதில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு முறை மகாவிஷ்ணுவும் சிவனும் விளையாட்டாக ஒரு போர் அம்பு எய்துகிற போட்டி இது பண்ணுவாங்க. ஸோ அப்போது அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது சிவபெருமான் பினாகம் என்னும் ஒரு வில்லை செய்வார். அவர் மகாவிஷ்ணு சார்ங்கம் அப்படின்ற ஒரு வில்லை செய்து அதில் இது பண்ணி அம்பு எய்து போட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த விளையாட்டில் ஒரு ஸ்டேஜில் வச்சு அதுக்கப்புறம் இவர் சிவன் சிவதனுசும் அவர் காண்டீபமும் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அவங்க விளையாட்டு இது பண்ணிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க விளையாட்டாக. அந்த விளையாட்டு இதில் வரைச்சே சிவபெருமான சிவதனுசை பின்னம் அடைஞ்சோம், லைட்டாக ஒரு கிராக் விட்டுடும். அதனால் அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மகாவிஷ்ணு யூஸ் பண்ணுற காண்டீபம் பிற்காலத்தில் மகாபாரத்தில் அர்ஜுனுக்கு கொடுத்து அதை போர் ஜெயிச்சு அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சிவதனுசு யாரும் யூஸ் பண்ணாதனால அது ஒரு சமயத்தில் தட்சன் யாகம் தவறாக இது பண்ணதுனால அந்த தட்ச பிரஜாபதி அழிக்கிறதுக்கு இந்த சிவதனுசு யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிட்டு மீண்டும் அந்த சிவதனுசை யார் யூஸ் பண்ணாதோ அதை இவருக்கு ஜனக மகாராஜா கிட்ட வந்துடுது. ஸோ அந்த சுயம்பரம் சீதாதேவியோட சுயம்பரம் நடத்தச்சே அதில் இந்த இவர் ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் எடுத்து அந்த வில்லை அதில் காண்டீபத்தில் ஏற்றுறதுக்கு பதிலாக நான் ஏற்றி அந்த வில்லை உடைச்சிடும். ஏன்னா உடஞ்ச பொருள் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. இப்போ வீட்லேயே கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உடஞ்ச கண்ணாடி முகம் பார்க்கக்கூடாது, வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் அதனால தான் அந்த இதை உடைச்சாங்க. அதனால தான் வில்லை உடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் அது வருது. அதுதான் வில்லு சிறப்பு அம்சம். அதோட காரணம் தான் அதுக்கு. அதனால் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களை வச்சு இப்போ வேறு என்ன சிறப்பு அம்சம்ன்றது பார்க்கலாம். இந்த நட்சத்திரக்கார இயற்கையிலே இவங்க ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவங்க கடைப்பிடிப்பாங்க. நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க, கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். தீர்த்த யாத்திரைகள்லாம் செய்கிறவங்க இவங்க தான். உடன்பிறப்புகளுக்கு எல்லாருக்குமே நட்பு பாராட்டுவார்கள். மறப்பது மனித இயல்பு, மன்னிப்பது மகேசன் இயல்புன்ற மாதிரி இவங்க பகைவர்களுக்கு நண்பர்களாக தான் வச்சுப்பாங்க. யார்கிட்டையும் எதுக்கும் பகைச்சிக்க மாட்டாங்க. நீதி நேர்மையெல்லாம் கவராமல் கடைப்பிடிப்பாங்க. கோவில் யாத்திரைகள்லாம் நிறைய செய்வாங்க. தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க. மகான்கள் சித்தர்கள் வழிபாடு நிறையவே செய்வாங்க. தேவஸ்தலங்கள் நிறைய செல்வாங்க. அதேமாதிரி கிரிவலம் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள புண்ணியங்கள் நிறைய இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத இவங்க சொந்த தொழில் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அப்படியே இவங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா இவங்க டியூஷன் சென்டர்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, அப்புறம் கேட்ரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால்ஸு, ஸோ இதை மாதிரி பிஸ்னஸ், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் இவங்க செய்யலாம். அதேமாதிரி இவங்க எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இவங்க செய்தாங்க அப்படின்னா வெற்றிகள் நல்லாவே இருக்கும். இவங்க மேலோங்கி வரும். சிறப்புகள் நிறைய செய்யும். இவங்க அரசால் கௌரவிக்கப்படுவார்கள். பேர் புகழ்லாம் இவங்களை தேடி வரும். புகழ் மிக்கவர்கள்னு சொல்லலாம் இவங்களுக்கு. அதேமாதிரி இவங்களுக்கு சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உதவிகள் அதிகமாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் வாங்குறது இவங்களுக்கு சிறப்பு. இவங்க வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெற திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் என்ற வாசீஸ்வர சுவாமியை வணங்குறதுல வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இவங்களுக்கு. இது இவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் இருக்குது. இவங்க நிறைய புண்ணியங்கள் செய்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கே புண்ணியம் செய்தவர் இருக்கணும். அதனால் இவர்களை புண்ணியம் செய்தவர்களே என்று சொல்லி இந்த சிறப்பு அம்ச தலைப்பு இதோடு முடிக்கலாம். அடுத்த பதிவில் நம்ம பூச நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.